ஹை கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 13 அப்படின்ற இந்த ஒரு 5G ஃபோன் தான் நம்மகிட்ட இருக்குது. இதில் ப்ரோ சீரிஸுமே இருக்குது. இதில் வந்து நம்மகிட்ட இருக்கிறது இந்த 5G சீரிஸ் தான். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 20Kல ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். குயிக்காக வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெட்மியில் எல்லாமே வந்து ரெட் கலர் பாக்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுவும் அப்படி தான் இருந்துச்சு. ஓப்பன் பண்ணே பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் எஜெக்டர் ஒன்று இருக்கும். அண்ட் அதில் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு அதெல்லாமே கொடுத்துருவாங்க. அண்ட் இது கூட வந்து ஒரு கேஸும் கொடுக்குறாங்க. டிபியூ கேஸ் தான். ஆனால் எப்பயுமே வர ஒயிட்டை விட இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் இல்லையா, அதை விட பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. நல்லா பார்க்குறதுக்கு ஒரு ராயலான லுக்கில் இருக்குது. சூப்பராகவே இருக்குது ஃபோனுக்கு போட்டதுக்கப்புறம். அண்ட் இந்த ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று கோல்டு, பிளாக்கு, ஒயிட்டிஷ், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்பிள் மாதிரி இருக்கும், அந்த கலர் இருக்குது. நம்ம கையில் இருக்கிறது பிளாக் தான். நான் எப்பயுமே வந்து பிளாக் தான் ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா வந்து நமக்கு அதிகமாக அழுக்கு, அந்த ஸ்க்ராச்சஸ் எதுவுமே அந்தளவுக்கு தெரியாது. அண்ட் தென் அந்த ஒயிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ஃபினிஷில் இருக்கும். நம்ம பிளாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு லேகன் வெதர் மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இதை நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன். அண்ட் இந்த ஹேண்ட்செட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெயிட் கம்மியாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 35 வாட்ஸ்க்கான அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. அண்ட் சி டைப் கேபிளாக வந்து இதுலேயும் வந்து கொடுத்துட்றாங்க. ரெட்மியில் பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அண்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதோட டிஸ்பிளே தான் வந்து பெருசாக பேசப்பட்டது. ஏன்னா ஒரு பெசல்ஸ் எல்லாமே ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பெசல் இருக்கிறதே தெரியாது. ஒரு மூவி பார்க்குறவங்க இல்லை வீடியோஸ் தான் அதிகமாக நான் வாட்ச் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு டிஸ்பிளே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு ப்ளூரே ப்ரொடெக்ஷன் அப்படின்ட்டு சில இது சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் இதோட திக்னஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பேரிட்டிவ்லி வந்து நல்ல பேட்டரி கொடுக்குறப்ப வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கே தெரிஞ்சிருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வந்து 173 கிராம்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேண்ட்லிங்க்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. அண்ட் பின்னாடி பொறுத்த வரைக்கும் ரஃப்பான பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபிங்கர் பிரிண்ட் மர்ஜஸ் எதுவும் இல்லை. பட் ஆனால் அந்த கேமரா பம்ப் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே மட்டும் எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வந்து மர்ஜஸ் தெரியுது நிறையாவே. அண்ட் ஃபிசிக்கல் வரை போயிடலாம். ஃபோனை பொறுத்த வரைக்கும் நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிம் ட்ரே இருக்குது. இதில் வந்து நமக்கு டியூவல் சிம் போட்டுக்கலாம், இல்லைனா வந்து சிங்கிள் சிம்மு அண்ட் மெமரி கார்டு வந்து போட்டுக்க முடியும். அண்ட் பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குது, சி டைப் போர்ட் இருக்குது. அண்ட் தென் நமக்கு வந்து எப்பயுமே வர மாதிரி மைக் ஒன்று கொடுத்துட்றாங்க. டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா மைக் ஒன்று இருக்குது, செகண்டரி மைக். இதில் வந்து ஏஐ யூஸ் பண்ணி ஏதோ மைக் வந்து ஆப்டிமைசேஷன் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. அண்ட் ஐஆர் பிளஸில் கொடுத்துருக்காங்க ரெட்மியில் வரது எப்பயுமே. அண்ட் ஆடியோ ஜாக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5க்கான ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பவர் பட்டன் இருக்குது, வால்யூம் பட்டன் இருக்குது. ரைட்டில் இருக்கிற பவர் பட்டன் தான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சஸ் வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் POLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கிறிஸ்டல் கிளியரான டிஸ்பிளே வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் ஐபி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா IP54 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. IP54னால் வந்து ஜஸ்ட் வந்து இந்த வாட்டர் வந்து ஃப்ளாஷ் பண்ணிங்கன்னா வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா வந்து இதாகுது இல்லையா, அந்த இதை மட்டும்தான் வந்து தாங்கும். ஸோ தண்ணியில் இன்னில் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இது வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் தான் வந்து இது. ஸோ தண்ணியில் வந்து போட்டுறாதீங்க. கிளாஸ் ப்ரொடெக்ஷன் பொறுத்த வரைக்கும் கார்னிங் Gorilla 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே வந்து தாங்குது. அண்ட் பீக் பிரைட்னஸுமே 1000 Hz யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா அவுட்டோர்லேயுமே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்டு இதில் மேஜராக நம்ம ட்ராபேக்னு சொல்கிறது என்னென்னா, இதில் ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருந்தாலுமே நமக்கு வந்து இது ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மைக் நான் சொன்னேன் இல்லையா, ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ அந்த மைக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இருக்குது. அண்ட் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அண்ட் இதை அப்கிரேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஃபியூச்சரில் வந்து நல்ல ஃபோன்ஸ்லாம் இவங்க விட முடியும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வர ஃபோன்ஸில் இதெல்லாமே வந்து மாற்றிட்டாங்க. இப்போ எல்லாமே இன் டிஸ்பிளே தான் வருது. வியூவர்ஸில் எடுத்துக்கிட்டால் இவங்க ஒன்றும் இதை மட்டும் சேஞ்ச் பண்ணாமல் இருக்காங்க. ஹைப்பர் OS வந்து எதிர்பார்ப்பீங்க. ஸோ ரெட்மினாலே இது வந்து கம்மிங் ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து இதில் வந்து ஹைப்பர் OS வரல. ஆண்ட்ராய்ட் 13ல் வரும். ஸோ நீங்கள் வந்தோடனே நீங்கள் வந்து 14க்கு வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். அண்டு நிறையா வந்து ஹாட் ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்டு பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5000 mAhக்கான பேட்டரி இருக்குது. நல்லாவே பேட்டரி லைஃப் வந்து இருக்குது. அண்டு செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 60 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரைமரி கேமராவுக்கு 108 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய சென்சார் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான ஒயிட் ஆங்கிள் அது ரெண்டுத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோஸ் கேமராஸ் நார்மலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சேம் ஃபீச்சர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம மெயின் கேமரா யூஸ் பண்ணி 1080லேருந்து 30 FPS வரைக்கும் வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். 4Kவே இப்போலாம் கொடுக்குறாங்க 20Kல. பட் இவங்க அது பண்ணுறது இல்லை. ஐக்யூலாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம 4K 30 FPS வரைக்கும் வந்து அதில் எடுத்துக்க முடியுது ஐக்யூவில் இப்போ வர ஃபோன்ஸில். அண்ட் இதில் ரேம் வேரியன்ட் நிறைய இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 8GB RAM 256GB ரோமு. இதோட ப்ரைஸ் அண்டர் 20,000 தான் வந்து வரும். ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணிங்க எவ்வளோ வருதுன்ட்டு.
அண்ட் தென் இதில் ஓஏஎஸ் சப்போர்ட் இல்லை. ஸோ ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. கொஞ்சம் ஷேக்ஸ் எல்லாமே வந்து வீடியோஸில் நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகனோட மீடியாடெக் டிமென்சிட்டி 6080 வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு ப்ராசஸர் தான். சிப்ஸ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அண்ட் ஈக்குவலாக வந்து நமக்கு எல்லாத்துக்குமே வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணி நல்லா வந்து ஒர்க் பண்ணும் இந்த ப்ராசஸரு. ஸோ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. இதை நம்ம பார்த்தோன்னா நம்ம ஸ்னாப்ட்ராகனில் 695 இருக்கு இல்லையா, அதுக்கும் இதுக்கும் அந்த ப்ராசஸரும் கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தரும். ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆண்ட்ரூ ஸ்கோர்லாம் இதில் பெருசாக நம்ம பார்க்க வேண்டிய வேலை இல்லை. ஏன்னா வந்து இது மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நார்மல் யூசேஜுக்கும் அண்ட் தென் கேமிங்க்கு தான். பட் ஆனால் வந்து அதிகமாக கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படி பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அது வந்து ப்ரோ சீரிஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து சிப்செட் மாறும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணால் நான் பையிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.